டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. இது 4வது வகுப்பு. அதாவது ஏற்கனவே பிஇஓ தேர்வுக்காக 3 வகுப்புகளை பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. அதில் நிறைய தகவல்கள், அத்தியாவசியமான விவரங்கள் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக 4வது வகுப்பு நண்பர்களே, அதாவது வருகிற பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று 4வது வகுப்பை பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கு முன்பாக நாம் சென்ற வகுப்பில் salient feature of the constitution என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்திருந்தோம். அதில் இன்னும் சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது நண்பர்களே. வீடியோ லென்த்தாக போய்விடும் என்பதால் நேற்று சில தகவல்கள் முன்பாகவே முடிந்துவிட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக சில விவரங்களை இப்போது பார்த்துவிட்டு அதன் பிறகு அடிப்படை உரிமைகள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்பதனுடைய தொடர்ச்சியாக சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். சென்ற வகுப்பில் முக்கியமான பகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது சில முக்கியமான ஆர்டிக்கிள் என்னென்ன என்பதை பார்த்து விடலாம் நண்பர்களே. ஏனென்றால் தேர்வில் ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்து இது எதை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். எனவே அதற்காக சில முக்கியமான சட்டப்பிரிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிக்கிளை பார்த்து விடலாம். பிறகு அடிப்படை உரிமைக்கு சென்று விடலாம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் ஆர்டிக்கிள் 14 அதாவது சட்டப்பிரிவு 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது, ஆர்டிக்கிள் எது என்று கேட்பார்கள் நண்பர்களே. ஆர்டிக்கிள் 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எந்த ஆர்டிக்கிள்? ஆர்டிக்கிள் 14. அதற்கடுத்து ஆர்டிக்கிள் 21A ரைட் டு எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது சட்டப்பிரிவு 21A ஆனது ரைட் டு எலமெண்ட்ரி எடுகேஷன், அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி இந்த சட்டப்பிரிவு 21A கூறுகிறது நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமையை பற்றி இந்த சட்டப்பிரிவு 21A ஆனது கூறுகிறது. இதுவும் முக்கியத்துவமான கேள்வி நண்பர்களே. பல முறை கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக பிஇஓ தேர்வில் கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கல்வி பற்றி தொடர்புடையதால் கேட்பார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன். ஆர்டிக்கிள் 21A ரைட் டு எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது சட்டப்பிரிவு 21A ஆனது ஆரம்ப கல்வி பெறுவதற்கான உரிமையை பற்றி கூறுகிறது. அதாவது அடிப்படை கல்வியை பெறுவதற்கான உரிமையை பற்றி கூறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து ஆர்டிக்கிள் 51A அதாவது 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகளை பற்றி கூறுவது 51A. அடுத்து 155 கவர்னர் அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் சட்டப்பிரிவு 155 படி நியமனம் செய்யப்படுகிறார். இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்வி. அடுத்து ஆர்டிக்கிள் 280 ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றி கூறுகிறது நண்பர்களே. அதாவது நிதி ஆணையத்தை பற்றி கூறுகிறது. இந்த கேள்வியானது இப்போது 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிமினரி தேர்வில் கேட்டார்கள் நண்பர்களே. ஆர்டிக்கிள் 218 அதாவது
280 சட்டப்பிரிவு எதை பற்றி குறிப்பிடுகிறது என்று கேட்டிருந்தார்கள். அது நிதி ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றி கூறுகிறது. அதற்கடுத்து ஆர்டிகல் 312 அதாவது 312 ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அதாவது ஆல் இண்டியா சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அகில இந்திய பணிகளை பற்றி கூறுவது தான் ஆர்டிகல் 312 312. அதற்கடுத்து 352 ஆர்டிகல் 352 எதை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். நேஷனல் எமர்ஜென்சி நண்பர்களே, அதாவது அவசர நிலை பிரகடனம் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி குறிப்பிடுவது தான் இந்த சட்டப்பிரிவு 352. இதுவும் பலமுறை கேட்ட கேள்வி நண்பர்களே. அடுத்து 356 ஆர்டிகல் 356 எதை பற்றி கூறுகிறது என்று கேட்டால் ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது மாநில எமர்ஜென்சி. 352 நேஷனல் எமர்ஜென்சி நண்பர்களே, அதாவது நம்முடைய இந்தியா நாட்டுக்கு ஃபுல்லாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது. இது 356 என்னும்போது ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது ஒரு மாநிலத்திற்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 360 ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அதாவது நிதி அவசர நிலை பிரகடனம் அதாவது பொருளாதாரம் மற்றும் பணவீக்க காரணங்களால் அமல்படுத்துவது. ஆனால் இதுவரை இது இந்தியாவில் அமல்படுத்தப்படவில்லை நண்பர்களே. இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 360 ஆனது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அதாவது விலைவாசியானது கட்டுக்கடுங்காமல் சென்று கொண்டே இருந்தால் அப்போது நாட்டில் கலவரங்களும் குழப்பங்களும் ஏற்படும். அந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். ஆனால் இதுவரை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் ஏற்படவில்லை. எனவே அந்த ஃபைனான்சியல் எமர்ஜென்சியானது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை நண்பர்களே. அதற்கடுத்து அட்டவணைகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. 22 அட்டவணைகள் என்று முதலில் சொல்லியிருந்தோம். அதில் சில முக்கியமான அட்டவணைகளை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய அட்டவணை 7th ஷெட்யூல் அதாவது 7வது அட்டவணை எதை பற்றி கூறுகிறது என்றால் டிவிஷன் ஆஃப் பவர் அதாவது அதிகார பகுப்பு அதாவது அதிகார பிரிவினையை பற்றி அட்டவணை 7 கூறுகிறது. அதற்கடுத்து அதிகார பிரிவினை என்பது நண்பர்களே மத்திய அரசு மாநில அரசு அதுபோக மத்திய மாநில இரண்டுக்கும் பொதுவான அதிகாரங்கள் என சில வகுத்து இருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் மத்திய அரசாங்கத்திற்கு 98 அதிகாரங்கள் இப்பொழுது இருக்கிறது. அதுபோக மாநில அரசாங்கத்திற்கு 51 அதிகாரங்கள் இருக்கிறது. இவை இரண்டுக்கும் பொதுவாக 47 அதிகாரங்கள் இருக்கிறது நண்பர்களே. இதுதான் டிவிஷன் ஆஃப் பவர் என்று சொல்லுகிறார்கள், நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஷெட்யூல் 8 8வது அட்டவணை அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது அலுவலக மொழிகளை பற்றி கூறுகிறது நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டது முக்கியத்துவமான பகுதி. டிஆர்பி தேர்விலும் கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது ஷெட்யூல் 8 எதை பற்றியதுன்னா அலுவலக மொழிகளை பற்றியது. இது நம்முடைய நாடான சுதந்திரம் அடைந்த போது அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட உடன் ஒரிஜினலி 14 லாங்குவேஜ் அதாவது 14 மொழிகள் மட்டுமே ஆரம்பத்தில் இருந்தது நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது இந்தியாவில் 14 மொழிகள் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது 22 மொழியாக அதிகரித்திருக்கிறது நண்பர்களே. அதில் சில முக்கியமான மொழிகள் எப்போது சேர்த்தார்கள் என்ற விவரங்களை கேட்பார்கள். அதை பார்த்து விடுவோம். 21 Amendment Act 1967 Sindhi language was added. அதாவது 21வது சட்ட திருத்தம் 1967ஆம் ஆண்டு சிந்தி என்ற மொழியானது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. இதுவும் கேட்பார்கள். அதாவது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சிந்தி மொழியானது சேர்க்கப்பட்டது என்று கேட்பார்கள். 21வது சட்ட திருத்தம் 1967ஆம் ஆண்டு
சிந்தி மொழியானது சேர்க்கப்பட்டது. அதற்கடுத்து 71வது சட்ட திருத்தம் 71 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொங்கணி, மணிப்புரி, நேபாளி வாஸ் ஆடட். அதாவது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி என்பது மொழிகள் நண்பர்களே. இந்த 3 மொழிகளையும் 71வது சட்ட திருத்தத்தின்படி அலுவலக மொழியாக சேர்த்திருக்கிறார்கள். அதாவது 71வது சட்ட திருத்தம் 1952ஆம் ஆண்டு கொங்கணி, மணிப்புரி, நேபாளி என்ற 3 மொழிகள் அலுவலக மொழியாக இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்கிறார்கள். இது கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், எந்த சட்ட திருத்தத்தின்படி 3 மொழிகள் அலுவலக மொழியாக சேர்க்கப்பட்டது என்று கேட்டார்கள் நண்பர்களே. அதாவது இந்த கொங்கணி, மணிப்புரி, நேபாளி என்பதை கொடுக்காமல் 3 மொழிகள் என்று பொதுவாக கேட்டு விடுவார்கள். விவரமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது 3 மொழிகள் எப்போது சேர்க்கப்பட்டது என்று கேட்டால் 71வது சட்ட திருத்தம் 1992. அதற்கடுத்து 92 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 92வது சட்ட திருத்தம் 2003 படி போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி என்ற 4 மொழிகள் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. அதாவது 92வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி, அதாவது இதெல்லாம் மொழிகள் நண்பர்களே. வட இந்திய பகுதிகளில் பேசக்கூடிய மொழிகள் போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி. இந்த 4 மொழிகளும் 92வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இந்த கேள்வி இப்படிதான் கேட்பார்கள் நண்பர்களே. எந்த சட்ட திருத்தத்தின்படி 4 மொழிகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது என்று கேட்பார்கள். 92வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு இந்த 4 மொழிகள் இந்திய அரசியலமைப்பு அட்டவணையில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. இவ்வளவுதான் இந்த தகவல்கள். அதாவது நேற்று பார்த்த இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்பதனுடைய தொடர்ச்சி நண்பர்களே. இதோடு அந்த பகுதியானது நிறைவு பெறுகிறது. இப்போது நாம் சொன்ன அடிப்படை உரிமைகள் என்ற பகுதிக்கு வந்துவிடலாம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி பார்த்து விடலாம் நண்பர்களே. இது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த பகுதியில் கேள்விகள் இல்லாத தேர்வே இல்லை என்று சொல்லலாம் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எனவே நிதானமாக கேட்டு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் பார்ட் 3 என்று சொல்லக்கூடிய 3வது பகுதியில் உள்ளது என்று பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது அடிப்படை உரிமையானது அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பகுதியில் உள்ளது. இது இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது என்று கேட்பார்கள். அடிப்படை உரிமைகள் நண்பர்களே, இது 3வது பகுதியில் உள்ளது. அதுபோக இது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது நண்பர்களே. இது முதல் வகுப்பிலே நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக இந்த அடிப்படை உரிமையானது 3வது பகுதியில் ஆர்டிகல் 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகளை கொண்டிருக்கிறது. அதாவது அடிப்படை உரிமையானது ஆர்டிகல் 12 35 வரை உள்ள சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதில் முதலாவதாக சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இதில் கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், ஏதேனும் ஒரு ஆர்டிகலை கொடுத்துவிட்டு இது எந்த உரிமையில் வருகிறது என்று கேட்பார்கள். அல்லது இந்த ஆர்டிகல் எதை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். எனவே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவதாக சமத்துவ உரிமையை பற்றி பார்க்கலாம். அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்று சொல்லக்கூடியபடி சமத்துவ உரிமை. இதில் 5 உரிமைகள் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. சமத்துவ உரிமை 5 உரிமை இருக்கிறது. அதில் முதலாவதாக ஆர்டிகல் 14, அதாவது சட்டப்பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது முன்னாடி சொன்னது போலதான்
ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆர்டிகல் 14. அதற்கடுத்து ஆர்டிகல் 15 பிரிவு 15, மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் நண்பர்களே. அதாவது ஜாதியாலேயோ மதத்தாலேயோ சிலரை பாகுபடுத்துவதை இந்த சட்டப்பிரிவானது தடை செய்கிறது. அதாவது பிரிவு 15. அதற்கடுத்து ஆர்டிகல் 16, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் நண்பர்களே. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்பு அளிப்பது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17, தீண்டாமையை ஒழித்தல், அதாவது அன்டச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அபலேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல் நண்பர்களே. இது கேட்பார்கள். தீண்டாமையை ஒழிக்கும் சட்டம் எது என்று கேட்பார்கள். சட்டப்பிரிவு 17. அதற்கடுத்து ஆர்டிகல் 18, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அதாவது இராணுவம் மற்றும் கல்வித்துறையால் கொடுக்கக்கூடிய பட்டங்களை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும், மற்றபடி வேறு எந்த பட்டங்களையும் சேர்க்கக்கூடாது, அவற்றை நீக்க வேண்டும் என்று 18வது சட்டப்பிரிவு சொல்லுகிறது. அதற்கடுத்து சுதந்திர உரிமை நண்பர்களே. அதாவது முதலில் சமத்துவ உரிமை பார்த்தோம், அதில் 5 உரிமைகள் இருக்கிறது. அதற்கடுத்து சுதந்திர உரிமை, இதிலும் 5 உரிமைகள் இருக்கிறது நண்பர்களே. இது முக்கியத்துவமான பகுதி. இதில் ஆர்டிகல் 19 பற்றி பார்க்கலாம். அதாவது சட்டப்பிரிவு 19, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் எங்கு வேண்டுமானாலும் தொழில் செய்யக்கூடிய உரிமை. இதை பற்றி கூறுவது ஆர்டிகல் 19 நண்பர்களே. அடுத்து ஆர்டிகல் 20, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை அல்லது தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இது ஏற்கனவே கேட்டுவார்கள் நண்பர்களே, திரும்பவும் கேட்பார்கள். அதாவது சட்டப்பிரிவு 20 ஆனது தண்டனைகளில் இருந்து ஒருவருக்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை கொடுக்கிறது. அதற்கடுத்து ஆர்டிகல் 21, சட்டப்பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, அதாவது தனி மனித சுதந்திரம், ஆர்டிகல் 21. அடுத்து ஆர்டிகல் 21A, ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரைட் டு எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமை தான் இந்த சட்டப்பிரிவு 21A. இது நிச்சயமாக கேட்பார்கள் நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஆர்டிகல் 22, சட்டப்பிரிவு 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு இந்த உரிமையை வழங்குகிறது. ஆர்டிகல் 22, அதாவது சுதந்திர உரிமையில் இந்த 5 பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதில் 2 உரிமைகள் இருக்கிறது நண்பர்களே, இதை பார்த்து விடுவோம். ஆர்டிகல் 23, அதாவது சட்டப்பிரிவு 23, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அதாவது கொத்தடிமை என்று சொல்லக்கூடிய முறையை குறிப்பிடுகிற அதிகாரம் என்று சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அது ஆர்டிகல் 23. அடுத்து ஆர்டிகல் 24, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் நண்பர்களே. இது கண்டிப்பாக கேட்பார்கள். அதாவது ஆர்டிகல் 24 எதை பற்றியது, அல்லது குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிகல் 24 நண்பர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக கேட்பார்கள். சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் இந்த 2 உரிமைகள் தான் இருக்கிறது நண்பர்களே. அதுக்கடுத்து சமய சார்பு உரிமை, இதில் 4 உரிமைகள் இருக்கிறது. இதில் ஆர்டிகல் 25, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் ஒருவருக்கு உரிமையை கொடுக்கிறது இந்த சட்டப்பிரிவு 25. அடுத்து சட்டப்பிரிவு 26,
சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து சட்டப்பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை பற்றி கூறுவது 27. அடுத்து முக்கியமானது நண்பர்களே, சட்டப்பிரிவு 28 அதாவது ஆர்டிக்கல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய மதத்தை பற்றி வழிபாடு நடைபெறும் போது நாம் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 28. அதற்கடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதில் 2 உரிமைகள் இருக்கிறது. சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி கூறுகிறது. அதாவது கலாச்சார பாதுகாப்பை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். 29. அதற்கடுத்து சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை கூறுவது சட்டப்பிரிவு 30 நண்பர்களே. அதற்கடுத்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் என்று சொல்லக்கூடியது. இது சட்டப்பிரிவு 32 ஆர்டிகல் 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல், அதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் சட்டப்பிரிவு 32. இவ்வளவுதான் நண்பர்களே அடிப்படை உரிமைகள் என்பது முழுமையாக பார்த்திருக்கிறோம். அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை என்ற தலைப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளை பார்த்திருக்கிறோம். இதை தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒன்று கொடுத்து எதை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே, தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி. இது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமையானது நீக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது ஆர்டிக்கல் 31 என்பது நீக்கப்பட்டது. அதாவது நாம் முன்னாடி பார்த்ததில் சட்டப்பிரிவு 14 தொடங்கி 30 வரை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 32 பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் 31 கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த 31வது சட்டமானது சொத்துரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. அதை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் நண்பர்களே. அதை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் என்று கண்டிப்பாக கேள்விகள் கேட்பார்கள். 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டின்படி இந்த சட்டப்பிரிவு 31 அதாவது சொத்துரிமையானது நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 300A அதாவது 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது இந்த சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி ஒரு சட்ட உரிமையாக கொண்டு போய் அதை வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு என்ன அர்த்தம் என்றால் சொத்துரிமையானது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு சட்ட உரிமை என்பதற்காக பார்ட் 12 ஆர்டிக்கல் 300A என்பதன் கீழ் இதை ஒரு சட்ட உரிமையாக சேர்த்திருக்கிறார்கள் நண்பர்களே. இது பல முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்ட கேள்வி, பிஇஓ தேர்விலும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதாவது சொத்துரிமையானது எந்த சட்டத்தின்படி நீக்கப்பட்டது என்று கேட்டால் 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு 31 சொத்துரிமை பற்றி நீக்கப்பட்டது. இது எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது என்று கேட்பார்கள். அதாவது பார்ட் 12 படி சட்டப்பிரிவு 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இவ்வளவுதான் நண்பர்களே அடிப்படை உரிமைகளில் உள்ள அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டோம். இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் எதிர்பார்க்கிறேன்.
தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்பில் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் கவர் செய்கிறோம் நண்பர்களே. எந்த ஒரு தலைப்பையும் விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பையும் முழுமையாக கவர் செய்கிறோம். எந்த ஒரு கேள்வியும் வெளியே போகக்கூடாது என்பதற்காக எப்படி கேட்டாலும் நம்முடைய பயிற்சி வகுப்புக்குள்ளே தான் இருக்கும். எனவே கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வகுப்பில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அடிப்படை கடமைகள் என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏனென்றால் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கடுத்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மாநிலம் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்பட்டது மற்றும் மத்திய ஆட்சி பகுதி என்று சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, தற்போதுள்ள யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன என்பதை பற்றிய விவரங்களை அடுத்தடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் BO தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.